to JTK TVயின் டாக்டர்ஸ் டைம். இந்த டாக்டர்ஸ் டைம் நிகழ்ச்சியில் நாம் மருத்துவரிடம் நிறைய கேள்விகள் கேட்டு மருத்துவத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், மருத்துவத்தை பற்றி தெரிகிறது. ஸோ இன்றைக்கும் என்னுடைய ப்ரோக்ராமில் என்னுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க டாக்டர் பிரின்ஸ். வணக்கம் டாக்டர். டாக்டர் பற்றி தெரியும், ஹி இஸ் ஃப்ரம் ஜோனாஸ் டென்டல் கிளினிக் ஃப்ரம் பாளையங்கோட்டை. டாக்டரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நிறையவே தெரியும். We already watched his programs in JTK TV. டாக்டர் நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் என் கூட பண்ணியிருக்கீங்க இல்லையா? years back, yeah. So this must be our second program together. Yeah. So thank you for being my guest today, Yeah, doctor. it's a pleasure. நிறைய கேள்விகள் வச்சிருக்கேன், நீங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? Sure, hope so. Okay, so of course my first question is doctor, Yeah. well maintained tooth அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பல்லு, ஏன்னா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க பல்ல பார்க்கும்போது உங்க டூத்தை நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சிலர்கிட்ட சொல்லுவீங்க, எல்லாத்தையும் சொல்ல மாட்டீங்க. ஸோ அப்படி உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வெல் மெயின்டைன்டு டீத் அப்படின்னா என்ன சொல்வீங்க? Okay, actually before we go into that, I think we have to know இப்போ பல்லுடைய அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். இப்போ ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் இட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பல்ல வெளியில் தெரியுது எனாமல்னு சொல்லும். ஸோ ஆக்சுவலி தட் இஸ் சப்போஸ் டு பி வெரி ஸ்ட்ராங். இட் இஸ் ஸ்ட்ராங்கர் தன் போன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தட் ஆல்சோ ஹேஸ் அ வல்னரபிலிட்டி, கொஞ்சம் வீக்னஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் தான் பண்ணணும், லைக் நல்லி எலும்பு, அதனால் தட்ஸ் நாட் மென்ட் ஃபார் அஸ், தட்ஸ் ஃபார் த கேனைன்ஸ். நம்ம ஆம்னிவோரஸ் தான், பட் ஆனாலும் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. கரும்பு கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆனால் யூ கேன் சின்னதாக வெட்டி நம்ம வந்து பின்னால் போட்டு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு the second layer that is known as the dentine. அது that is also a protective layer for the nerves which are there inside. Nerves in the மேலே enamel, next dentine, அதுக்கப்புறம் pulp. So pulp is the one which contains all the nerves. அப்புறம் வந்துட்டு அந்த ரத்த குழாய்கள் நரம்பு எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்தை கொஞ்சம் வந்து மேலே எனாமலை தாண்டி அந்த டென்டின் தாண்டும் போது உங்களுக்கு வந்து கூச்சம் வலி வந்துடும். So that's when you know like you have that. And apart from that you have the root which is there underneath. அந்த within the gums, you know, you cannot see that. அது உள்ளே இருக்கும், அது யாருக்கும் தெரியாது. அது வேர் பகுதின்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் உள்ளேருந்து அந்த நரம்புலாம் வருது. ஸோ அதுதான் இது. அண்ட் அபவுட் மெயின்டெனன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, இட்ஸ் அபவுட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து there are two parts involved in that. ஒன்று நம்மளால் நம்ம வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறது, ரெண்டாவது மருத்துவர்கிட்ட நம்ம போயிட்டு நம்ம பார்க்குறது. ஸோ நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக நம்ம வந்து ப்ரஷ் பண்ணலாம். அண்ட் ப்ராப்பர் அந்த ஓரல் ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ரெகுலர் ஃப்ளாசிங் அப்படின்னா இப்போ நம்ம சாப்பிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்ம வாயில் வந்து எங்கேயாவது இது இருக்கும். ஸோ we do two things. ஒன்று நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்துட்டு நம்ம வாய் கொப்பளிச்சிடுறோம் சாப்பிட்ட பிறகு. இல்லை அப்படின்னாக்கா we take என்ன சொல்கிறது ப்ரஷ் அண்ட் we brush it. பட் ஆனால் அந்த கம்ஸுக்கு நடுவில் வந்து அந்த பல்லுக்கு இடையில இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சம் பார்ட்டிகல்ஸ் will go and stick on into that. ஸோ அது நம்மளால் எடுக்க முடியாது, ப்ரஷ் பண்ணலாம். ஸோ you need what is known as a floss, டென்டல் ஃப்ளாஸ்ன்னு சொல்கிறது. அது ஒரு சின்ன நூல், அதுதான். ஸோ அதை வந்து நம்ம வந்து ரெண்டு பல்லுக்கு நடுவில் நம்ம வந்து ஜஸ்ட் லேஸாக வந்து மூவ் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ ஜஸ்ட் ஹேவ் டு மூவ் டு அந்த அதர் சைட் அண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு புல் இட் அவுட் சைட். ஸோ வாட் எவர் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தேர் இன்சைட் அது வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டயட் நம்ம தட் ஹெல்ப்ஸ் நம்ம மெயின்டெனன்ஸோடைய இது. மெயின்டெனன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயட்னும் போது யூ ஷுட் அவாய்ட் ஆல் தோஸ் அந்த சுகரி ஜூஸ், அந்த ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது சம் சாக்லேட்ஸ் யூ கேன் அவாய்ட். அண்ட் அதர் தன் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், நம்ம இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்மலாம் குடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தட் வில் எரோட் த எனாமல். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக சொத்தை வர்றதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அண்ட் அதர் தன் தட் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம மருத்துவர்கிட்ட அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கெட் யுவர் டீத் ரெகுலர்லி செக்ட் ஒன்ஸ் இன் 6 months அட்லீஸ்ட். அதை நீங்கள் பண்ணிவிட்டு தென் வீல் ஹாவ் டு என்ன சொல்கிறது, நம்ம அந்த வாட் எவர் கிளீனிங் ஹேஸ் டு பி டன். இப்போ சப்போஸ் பல்லில் வந்து கரைகள் இருக்குது, இல்லை நம்மளுக்கு பிளாக் அந்த டெபாசிட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை சொத்த பல் இருக்குது அப்படின்னா ரெகுலராக அந்த க்ளீன் பண்ணி நம்ம வந்து அடைச்சிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் வி பேசிக்கலி மெயின்டைன் த டீத். ஸோ திஸ் டூத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குது. நாங்கள் டூத் அப்படின்னா அது அந்த ஒரு டீத் அப்படி தான் நினச்சோம். நீங்கள் தான் சொல்கிறீங்க அது ஒன்று இருக்குது, உள்ள ஒன்று இருக்குது, உள்ள ஒன்று இருக்குது அப்படின்னு ஹிஸ்ட்ரியே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஸோ டாக்டர், மை செகண்ட் கொஸ்டின் இஸ் வலி, பல்வலி அப்படிங்கறத எல்லாருமே கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வலிக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம்?
பல்வலி முதல் ஸ்டார்டிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது, தட் இஸ் பல் சொத்தை. இப்போ சொத்தை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வி won't have that. அது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனாமல் தாண்டி அந்த டென்டின் கொஞ்சம் தாண்டின நேரத்தில் யூ வில் ஹேவ் சம் சென்சிட்டிவிட்டி, பல்லு கூச்சம் இருக்கும். அந்த கூச்சத்தை நம்ம வந்துட்டு ஒரு இதாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, கேர் எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா தட் வில் ஸ்டில் இட் வில் கெட் ப்ரோக்ரஸ். இல்லை இப்போ நம்ம டிகே வந்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு உள்ளே போகும். உள்ளே போகும்போது நரம்பு பக்கத்தில் போய் நரம்பு தொட்டுருச்சுன்னா அந்த வலி வந்துடும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை வந்துட்டு நரம்பை போய் தொடும் போது வலி வருது. அதையும் தாண்டி சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல்ஸில் போயிட்டு நம்ம அந்த மாத்திரை சாப்பிட்டு வந்து வாங்கி போட்டோம் ஃபார் சம் டேஸ் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வலி வரும். அப்போ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா தட்ஸ் வென் இட் டெவலப்ஸ் இன்டு an abscess. ஆப்சஸ்னால் அந்த உள்ளே வந்து நம்மளை வந்து சலம் வச்சிரும், சீல் வச்சிரும், சரிங்களா? ஸோ அந்த வீக்கம் வந்துடும். அந்த பல்ல வந்து வெளியில் உள்பக்கத்தில் மேலே வீக்கம் தெரியும், அதையும் நம்ம கேர்லெஸ் வரணும், வெளியிலேயே அந்த வீக்கம் வந்துடும். ஸோ தட் இஸ் ஒன் மோர் இது நம்ம பெயினுக்காக. அண்ட் அதர் தென் தட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் அந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ். இப்போ சிலவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க, ரொம்ப நேரம் சாப்பிட்றதுனால எனாமல் தேய்ச்சி போயிடும். ஸோ தட் இஸ் another சான்ஸ் ஃபார் டு நம்ம திருப்பியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க அந்த நரம்பு பாதிக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸு. அண்ட் அதர் தென் தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீத் அலைன்மெண்ட் அதில் வந்து சரியாக இல்லை, பல்லு வந்து சரியாக அலைன்மெண்ட் இல்லை, பல்லு வரிசை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா, ஸோ நீ see thatன்னு பார்க்கும்போது சில பல்லு வந்து முன்னால் பின்னால் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் we strain to eat properly. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெயின் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் வந்து ஒன்ஸ் அகேன் தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அண்ட் ஈவன் பல்லு வந்து லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அண்ட் சம்டைம்ஸ் கம் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் வில் டெவலப் இன்டு வாட் இஸ் known as a periodontal disease. அது periodontal disease அப்படின்னா உள்ள இருக்க அந்த எலும்பு அந்த எல்லாத்தையும் அரைச்சிட்டு போயிட்டு அப்புறம் பல்லு லூஸ் ஆகிடும். ஸோ அதனால கூட வலி வரும். ஈவன் மவுத் அல்சர்ஸ், இஃப் யூ ஹேவ் சம் வாய்ப்புன்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாய்ப்புன்னு அடிக்கடி வருதுன்னா அதுலேயும் வந்து இது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அண்ட் சப்போஸ் நம்ம பல்லு எடுத்துட்டோம், ஏதோ ஒரு காரணத்துக்கு நம்ம பல்லு எடுத்தாச்சு, பல்லு எடுத்துட்டு நம்ம வந்து பல்லு கட்டாமல் இருக்கோம் அப்படின்னாக்கா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்மளுக்கு அந்த ஒரே சைடில் நம்ம சாப்பிட தொடங்கிடும். ஒரு சைடில் சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எந்த சைடில் நம்ம வந்து சாப்பிட்றோமோ அந்த சைடில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனாமல் வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடும், ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும். ஆமாம் ஒரே சைடு பல்லு தேஞ்சு போயிட்டு you might develop some joint problems also. அந்த ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாப்பிட்ற அந்த இதில் அந்த ஜாயிண்ட்டோடைய இதில் கூட அது வீக் ஆகிட்டு அதனால கூட வந்து வலி வருது. ஸோ as soon as you ரிமூவ் டூத் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 monthsக்குள்ளே நம்ம பல்லு கட்டிடணும். அது கட்டாமல் விட்டோம் அப்படின்னா தட்ஸ் பிக் மிஸ்டேக். டாக்டர், நமக்கு வயசாகுது, ஓகே, கண்ணுக்கு வயசாகுது, ஒரு 40 years ஆனால் தெளிவாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பல்லுக்கும் வயசாகலாம் இல்லையா? வயசாகுமா பல்லுக்கு? வயசாக தான் செய்யும். என்னன்னாக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆல்சோ அண்டர்கோஸ் வேர் அண்ட் டேர். தேய்மானம், இப்போ தேய்மானன்றது எல்லாத்துக்கும் நடக்குது. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பைக்குக்கோ இல்லை காருக்கோ நம்ம டயர் வாங்கி போடுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓவர் அ பீரியட் ஆஃப் ஒரு 5,000 10,000 கிலோமீட்டர்ஸில் பார்த்தா ஒரு கொஞ்சம் அந்த பட்டன்ஸ்லாம் கொஞ்சம் வேற ஆகிட்டு நம்ம வந்து இட் கோஸ் ஆன். ஸோ அதே மாதிரி நம்ம பல்லுக்கும், ஸோ காட் கிரியேட்டட் அஸ் என்ன சொல்கிறது வித் அன் எக்ஸ்பைரி தான். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். ஸோ பல்லுக்கும் அதே மாதிரி வந்து உண்டு. ஆனால் நம்ம பல்லை நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அந்த இதில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have a better life in the tooth. ஸோ இப்போ நம்ம நார்மலாக இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம், நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய லைஃப் நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் அதே மாதிரி இப்போ நார்மல் ப்ரஷிங் ட்வைஸ் அ டே, டெய்லி வந்து காலைல வருது நைட்டில் வருது, ஆனால் 2 நிமிஷம் தான் பண்ணணும். ஸோ அதுதான், அதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணாலும் இட் டேமேஜஸ் எனாமல். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அட் ஆல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பல்லு தேஞ்சு போயிடுச்சு, இப்போ தேஞ்சு போனோன்னா உள்ளே வந்து செகண்ட் லேயர் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா டென்டின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டென்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷாக இருக்கும். ஸோ அந்த எல்லோயிஷ் கலர் அப்படின்னு இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் கம்மிங் அவுட் சைட். இப்போ நம்ம என்ன நினைப்போம், ரொம்ப நேரம் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணால் பல்லு வெள்ளையாயிடும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப நேரம் ப்ரஷ் பண்ணால் வெள்ளையாகாது, மஞ்சள் தான் ஆகிட்டு போகும். காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒயிட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது வந்து போயிடும். ஸோ த்ரூ தட் எனாமல் ஆர் ஒன்ஸ் யூ ரீச் த டென்டின், அந்த டென்டின் வில் ரிஃப்ளெக்ட் தட் கலர். ஸோ அதனால வந்து எல்லோயிஷாக தெரியும். ஸோ பிரஷ் ரொம்பவும் பண்ணக்கூடாது, பண்ணாமலும் இருக்கக்கூடாது. 2 minutes 2 times a day. ஓகே, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வச்சிருப்பீங்க டாக்டர்ஸ். இதுதான் ரூல்ஸ், இதுதான் ப்ரொசீஜர் டு ஹேவ் குட் செட் ஆஃப் டீத். அது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ், என்னென்ன ரூல்ஸ்? ஓகே, நல்ல பற்கள் நம்ம வந்துட்டு வச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா we need to brush our teeth regularly. So that is 2 times a day for 2 minutes a day. 2 minutes a time. 2 by 2. ஆமாம், 2 by 2 அப்படி நம்ம வச்சுக்குவோம், சரிங்களா? ஸோ இஃப் we go beyond that,
it's harmful once again for the enamel. Or if we get less than that, again பார்த்தீங்க அப்படின்னா there is more chances of the bacteria which is there in the இது நம்ம வாயில இருக்கு பார்த்தீங்களா, அந்த bacteria will thrive on that food. இப்போ நம்ம சாப்பிட்ற பொருள் உள்ளே வாய்க்குள்ளே இருக்கு அப்படின்னா பல்லு கடையில் அப்படின்னா it will thrive on that. அது வந்து பார்த்தீங்கன்னா it will start developing what is known as a layer, thin layer, ஒரு plaqueன்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம வந்து காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு மாதிரி வலுவலுன்னு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, that is known as plaque. ஸோ அந்த இதை நம்மளுக்கு வந்து அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா will be there. ஸோ that will release acids. ஸோ அது அந்த ஆசிட் erodes the enamel. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரெகுலர் ப்ரஷிங் நம்மளுக்கு வந்து தேவை தான் அந்த இது. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளாஸிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஸ் ரெகுலராக நம்ம அந்த ஃப்ளாஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது, அந்த இது நம்மளுக்கு வந்துட்டு தட் ஆல்சோ கேன் பி டன் ட்வைஸ் a day. Nowadays we have what is known as water floss. இப்போ வாட்டர் ஃப்ளாஸ்ன்றது இப்போ நம்ம நூல் மாதிரி நம்ம பார்த்துருக்கோம்ல, அதுக்கு பதில் யூ ஹேவ் ப்ரெஷரைஸ்ட் கேன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேட்டரி ஆப்ரேட்டட் ஆர் ரீசார்ஜபிள் அதுவும் வருது. ஸோ அதை நம்ம வந்து வாயில் கரெக்டாக எங்கெல்லாம் நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதில் நம்ம இது பண்ணால் இட் கிவ்ஸ் an intermittent jet of water. அந்த நம்ம வாட்டரில் ஃபில் பண்ண பிறகு அது intermittent jet of water. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வாட் எவர் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் யூ கேன் நம்ம மவுத் வாஷ் நம்ம யூஸ் பண்ணலாம். மவுத் வாஷ் இட் ஹெல்ப்ஸ் இன் என்ன சொல்ல கீப்பிங் யுவர் மவுத் ஃப்ரெஷ் as well as உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சாகடிக்கிறதுக்கு இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் our mouth is filled with lots of bacteria. ஸோ அது and other than that diet நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல you can have a balanced diet. You can have normal நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ப்ரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வாட் எவர் இட் இஸ் a balanced diet. இப்போ நம்மளுக்கு எதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் எக்ஸசிவ் அந்த சுகரி சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கெட் யுவர் டாக்டர் every now and then get a check up. now and then அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எப்போ டாக்டரை நாங்க கட்டாயமா பார்த்தாகணும்? we know about this 6 months once 6 months. ஆமா, அதை தவிர என்னென்ன அலாம் நாங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு? ரெகுலர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ அலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அலாம் வந்த ஒரு அலாம்னா பெயின் வந்தாலே நீங்கள் வந்து ஓடி வந்துடுவீங்க. ஸோ தட் இஸ் ஒன். ஸோ அதுக்கு முன்னாலே யூ ஹேவ் another என்ன சொல்லி அலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவிட்டி, பல்லு கூச்சம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டாக்டரை வந்து பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் மவுத் அல்சர்ஸ் வாய்ப்புண் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி பெயின்ஃபுல். அதனால யூ கேன் கம் டு த டாக்டர். அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் ஈட்டிங் டிஃபிகல்ட்டி, இப்போ நம்மளுக்கு சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு சவைக்கிற ஃபீலிங் இல்லை அப்படின்னா யூ மே ரிக்வயர் சம் டீத் அலைன்மெண்ட். ஆர் பல்லும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே இருக்குது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரிசை இல்லாமல் இருக்குது அப்படின்னா வரிசை கொண்டுக்கு நம்ம இது போட்டுக்கலாம். இல்லை பல்லு நம்ம வந்து எடுத்துருக்கீங்க பல்ல கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் அது இருந்தாட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெபாசிட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அது. அண்ட் பேசிக்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் எவர் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது, ஏதாவது பெயின் ஆர் எனி அதர் இஷ்யூஸ் நம்மளுக்கு வரப்போனா முன்னாலேயே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் கொஞ்சம் பெட்டர். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஆல்வேஸ் கன்சல்ட் ஏர்லியர். டாக்டர், பல்ல ரொம்ப காமனான விஷயம் இந்த கேவிட்டிஸ், அதாவது பல் சொத்தை. சில டைம் இந்த நாக்கு வச்சு ட்ரை பண்ணும் போதே சொத்தை இருக்கு நாமளே கண்டுபிடிச்சிருவோம். இந்த கேவிட்டி இருக்குது ஆனா வலி எதுவும் இல்லை கூச்சமும் இல்லை அப்படின்னு நம்ம இக்னோர் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? வலி அந்த கூச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்ன சொல்ல இட்ஸ் an identification that you have something உள்ள ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஃபார் ஃபியூ டேஸ் இட் வில் பி ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் அந்த உள்ள இருக்க அந்த நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they would have அதெல்லாம் அழுகி போயிருக்கும். ஸோ அந்த அழுக போக தொடங்கிச்சுன்னா you won't have sensitivity, you won't have pain. ஆனால் when another time you will have pain but not sensitivity. அந்த பெயின் வரும்போது தான் you will have that அந்த வீக்கம் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ இனிஷியலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா you will have அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து you have sensitivity. that is the first level. You get to know something பல்லு கூச்சமாக இருக்குல்ல நம்ம வந்து போய் டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு that is an alarm, first alarm. ஸோ அதுக்கப்புறம் பெயின். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை விட்டுட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூ டெவலப் வாட் இஸ் known as ஆப்சஸ். ஆப்சஸ்னால் உள்ள அந்த சலம் வச்சு அந்த வீக்கம் வந்து இதாக இருக்கும் அது. ஸோ அது கேவிட்டிஸ் நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இக்னோர் பண்ண பிறகு யூ ஹேவ் பெயின் அண்ட் இட் டெவலப்ஸ் இன்டு an abscess and everything. ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ லீவ் இட் ஆன் ஃபார் சம் மோர் டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் பேட் பிரெத், வாயில் வந்து துர்நாற்றம் அந்த மாதிரி இருக்கவங்க செய்யும். ஸோ அது வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் கான் பியாண்ட். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போய் நம்ம வந்து பார்க்குறது நல்லது. அண்ட் தட்ஸ் இட், லைக் ஃபார் த மெயின் திங். சரி டாக்டர், இந்த கேவிட்டிஸை வராமலே பார்க்க முடியுமா? கேவிட்டிஸ் வராமல் பார்க்குறதுக்கு we need
நல்ல ஓரல் ஹைஜீன் யூ ஹாவ் டு டேக் கேர் ப்ராப்பர்லி. அதே இதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் மோர் டைம் ஃபார் யுவர் டீத். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தட் மீன்ஸ் லைக் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம டைம் கொடுத்து நம்ம இது பண்ணுறோம், தலை சீவுறோம், எல்லாத்தையும் இது பண்ணுறோம், முகத்தை இது பண்ணோம், பல்ல சலிச்சு பல்ல ப்ரஷ் பண்ணாமல் நம்ம திடீர்னு வேலைக்கு போயிடுவோம். ஸோ தட் ஷுட் பி அவாய்டட். அண்ட் எஸ்பெஷலி டியூரிங் த நைட் டைம்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படுக்கும் போது எல்லாம் சாப்பிட்ருவோம், காலையில் மத்தியானம் ராத்திரி 3 வேளை சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல. ஸோ அதை நம்ம வந்துட்டு இது பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து நைட் டைம் ப்ரஷிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சலைவா, நம்முடைய உமிழ்நீர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து சுரக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுரக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியாஸ் வில் ஸ்டே தேர், இட் ஈட் ஆன் தட் ஃபுட் அண்ட் இட் எரோட் த எனாமல். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நைட்டில் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு படுக்கிறது நல்லது. அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோரைட் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ளோரைடேட்டட் பேஸ்ட் அப்படின்னு இப்போ எவ்ரி பேஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளோரைட். ஆனால் அதையும் வந்து நம்ம வி ஷுட் நாட் யூஸ் இட் to a higher level. ஏன்னா பிகாஸ் எக்ஸசிவ் ஃப்ளோரைட் யூஸ் வந்து இல்லை எக்ஸசிவ் ஃப்ளோரைட் இந்த வாட்டர் ஆர் சம்திங் லைக் தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இட் கிவ்ஸ் ரைஸ் டு ஃப்ளோரோசிஸ். ஸோ அது வந்து தட் பிரிங்ஸ் சாஃப்டனிங் ஆஃப் த எனாமல். ஸோ அந்த எனாமல் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் கிருமிகள் அந்த வாயில் இருக்க அந்த இதெல்லாம் திருப்பி அந்த இதை தாக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்பு உண்டு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சுகரி ட்ரிங்க்ஸ் லைக் ஃப்ரூட் ஜூஸஸ் அதெல்லாம் நம்ம இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து யூ கேன் ரெடியூஸ் தட். பட் யூ கேன் ஹேவ் நல்ல வந்து என்ன சொல்கிறது ஹெல்த்தி ஃபுட் மேபி விச் இஸ் குட். அண்ட் இப்போ வந்து அந்த வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் கேன் பி ஹேட். அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணலாம். அண்ட் யூ கேன் ஸ்டாப் யூஸிங் அந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் பீப்புள் ஹேவ் த ஹேபிட் ஆஃப் யூஸிங் தோஸ் அந்த பான்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ தட் ஷுட் பி ஸ்டாப்ட். அது அப்புறம் அந்த ஸ்மோக்கிங்னால வந்து பார்த்தீங்கன்னா இட் நாட் ஜஸ்ட் ஸ்டெயின்ஸ் த டீத், உள்ள இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இட் கேன் லீட் டு கேன்சர் ஆல்சோ. த சேம் திங் வித் இந்த பான், அந்த மானிச்சன், அந்த பான் பராக் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அது தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்தா யூ ஹேவ் டு ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். அந்த தண்ணி நம்ம நிறைய குடிக்க இட் ஹைட்ரேட்ஸ் யுவர் மவுத். ஸோ யூ ஷுட் ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர். அந்த தண்ணி நம்ம குடிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இட் வாஷஸ் அவே ஆல் த பாக்டீரியா விச் இஸ் தேர் இன் யுவர் மவுத். ஸோ அதனால் இட் கிவ்ஸ் அ ஃப்ரெஷ் ஃபீலிங். நாட் ஓன்லி தட், அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேரிஸ், அந்த டிகே, அந்த சொத்தை வர்றதுக்கு அது வர்றதுக்கு இட் ஹெல்ப்ஸ் இன் அவாய்டிங் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் நம்ம சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுவிங்கம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த சுவிங்கம் சாப்பிட்ற அதில் வந்து லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் உங்களுக்கு சுகர் இருக்குது அதில். ஆனால் யூ கேன் ஹேவ் சுவிங்கம், பட் வாட் யூ கேன் டூ இஸ் நம்ம அந்த xylitol அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்குது. அந்த xylitol இருக்கிற நம்ம அந்த சுவிங்கம் நம்ம யூஸ் பண்ணோம்னா தட் ஹெல்ப்ஸ் இன் ஃபைட்டிங் கேவிட்டிஸ். ஸோ இட் இஸ் அ சுகர் தான், இட் இஸ் அன் ஆல்கஹால் பேஸ்ட் சுகர் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட் இட் ஹெல்ப்ஸ் இன் என்ன சொல்கிறது, இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் கேரிஸ். ஸோ யூ கேன் கோ ஃபார் நார்மல் பபிள்கம் இதுக்குள்ள வித் xylitol. அதை நீங்கள் அண்ட் அது அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் ஹேவ் யூர் ரெகுலர் செக்அப்ஸ். ஸோ தட் ஷுட் ஹெல்ப். ஓகே, பல்லு வெள்ளையாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை டாக்டர் எல்லாருக்குமே. இந்த ஃபேஸை ப்ளீச் பண்ணுற மாதிரி பல்லையும் ப்ளீச் பண்ண முடியும், அஃப்கோர்ஸ் ஐ நோ தட். பட் பல்லையும் ப்ளீச் பண்ணணும், அப்படி வெள்ளையாக இருக்கணும்னு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்கலரேஷனுக்கு காரணங்கள் எல்லாம் எங்களுடைய ட்ரீம் அந்த ஒயிட் டீத்துக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, ஒயிட் டீத் யூ கேன் ஹேவ் ஒயிட் டீத், பட் ஆனால் வந்துட்டு எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் கலரில். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குது. ஆண்டவர் உருவாக்குனது அப்படிதான். சில இப்போ நான் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் பார்த்தா அவங்க கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க. இப்போ நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக இருப்பாங்க, நம்ம இன்டர்மீடியட்டில் இருப்போம். ஸோ சம்திங் லைக் தட். பட் சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எனாமல் ஹேஸ் அ ஷேட் விச் காட் ஹஸ் கிரியேட்டட். ஸோ அப்படின்னு இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய ஷேட் வந்து அவங்களுக்கு they won't be satisfied usually that's how they are brighter நல்லா வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ஃபார் தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலி நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஓரல் ஹைஜீன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஓரல் ஹைஜீன், நார்மல் ப்ரஷிங், நார்மல் ஃப்ளாசிங், யூஸிங் ப்ராப்பர் மவுத் வாஷ் அண்ட் ஆல் தட் கேன் ஹெல்ப். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கீப் யுவர் மவுத் அப்போ என்ன சொல்கிறது அவே ஃப்ரம் ஆல் த ஸ்டெயின்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதே மாதிரி அந்த ஹேபிட்ஸ் லைக் அந்த ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் டீ, காஃபி, அது கூட நீங்கள் குடிக்கக்கூட அதுக்கு அறைய உண்டாகும். ஈவன் மவுத் வாஷ் பீங் எக்ஸசிவ் யூஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ whenever you feel sometime இப்போ நம்மளுக்கு வந்து வாயில் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்மெல் வருதோ, you feel the gums are இது, that is the only time you are supposed to use mouth wash. And other than that வந்து பார்த்தீங்கன்னா sometimes வந்துட்டு we eat
certain food substances like maybe நம்ம மசாலாஸ் நம்ம போடுறோம். ஸோ அந்த மசாலாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா it gets absorbed into the enamel. Sometimes it will be on top, sometimes it gets absorbed into the enamel. So அது வந்து sometimes it causes coloring of teeth. So that is one more thing. And apart from that நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மெடிகேஷன்ஸ் டெட்ராசைக்கிள் ஸ்டெயின்ஸ்னு சொல்லுவோம். that's an antibiotic. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு it gets onto the tooth. அது நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அது. And even iron tablets கொடுப்பாங்கல்ல. So even that also causes, even normal use of நம்ம cough syrups, regular uses like Benadryl or something like that, regular use நம்ம வந்து வச்சிருந்தா அது கூட வந்து that causes discoloration. And excessive நம்ம இப்போ ரொம்ப நினைச்சிட்டு இருப்போம் பல்லு நல்லா வெள்ளையாகணும், நம்ம போட்டு நல்லா தேய்ச்சா உப்பு வச்சு கூட நிறைய பேர் தேய்ப்பாங்க, சாம்பல், செங்கல், காஃபி பவுடர் எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி தட் டேமேஜஸ் த டூத். இருக்கிற எனாமல் போயிடும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, the more you brush the more enamel goes. ஏன்னா பிகாஸ் பேஸ்ட் இல்லை பவுடர் நம்ம எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா அப்ரேசிவ்ஸாக இருக்கும். அப்ரேசிவ்ஸ் அப்படின்னும் சம்திங் வேர் இட் கேன் ஸ்மூத்தன் அவுட். சரிங்களா? ஸோ அந்த இது நம்ம வந்து போட்டு தான் வச்சுருப்பாங்க. சம் பேஸ்ட் ஆர் சம் பவுடர்ஸ் will have bigger abrasives. So that will என்ன சொல்றது, erode the enamel faster. So அதனால ரொம்ப தேய்க்க கூடாது. 2 minutes 2 times a day. So அது மட்டும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா that color should stay. And apart from that உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ளோரைட்ஸ். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், fluoride paste தான், பட் excessive use of it that also will cause discoloration. சில இதில் பார்த்தீங்கன்னா சில ஏரியாஸ் அது அந்த கிரவுண்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா excessive fluoride will be there. ஸோ அந்த fluoride content என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா that will show up within the enamel and that will lead to what is known as என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் ஆக்கிரும் அந்த எனாமல். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து தாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதாக இருக்கும். டாக்டர், சிலருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் டீத் பார்த்துருப்பீங்க, 90 இயர்ஸ்ல கூட அவங்க எல்லாத்தையும் கடிச்சிருவாங்க, அவங்களுக்கு டாக்டரேட்கிட்டே போயிருக்க மாட்டாங்க ஒரு தடவை கூட, ஆனால் அவங்க டீத் 90 இயர்ஸ்ல கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்க்குறோம். சிலருக்கு சின்ன வயசுலயே எதையாவது கடிச்சா ரத்தம் வந்துடுது, அப்படியே வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த வீக் டீத்துக்கு காரணங்கள் என்னெல்லாம்? வீக் டீத் the first basic thing is நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த poor oral hygiene. நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சரியாக இல்லாமல், ப்ராப்பர் ப்ரஷிங் அண்ட் ப்ராப்பர் ஃப்ளாசிங் அது இல்லாமல் சின்ன வயசுலேயே நம்ம இது பண்ணிட்டோம். அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசிவ் அந்த சுகரி கண்டென்ட்ஸ் லைக் ஃப்ரூட் ஜூஸஸ் அந்த மாதிரி ஆர் சாக்லேட்ஸ் ஆர் சம்திங் லைக். சாக்லேட் சாப்பிடலாம், பட் ஒன்லி திங் யூ ஹேவ் டு ப்ரஷ் இட் ஆஃப்டர் தட். ப்ரஷ் யுவர் டீத் ப்ராப்பர்லி ஆஃப்டர் ஈட்டிங் சாக்லேட். ஸோ தட் கேன் ஹெல்ப் அ லாட். அதுக்கு சின்ன பிள்ளைங்க நம்ம சாக்லேட் கொடுக்க முடியாது, அப்படி நம்ம வளர்க்க முடியாதுல்ல. நீங்க பெரியவங்களை கூட நீங்க சொல்ல முடியாது, நம்மளே சாப்பிட்றோம். ஸோ that is the thing. Okay. Some teeth வந்து பார்த்தீங்கன்னா as such உங்களுக்கு வந்து அந்த எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து வீக்காக இருக்கும். ஸோ that is not enamel hypoplasia. There are so many enamel defects actually. ஸோ அதே மாதிரி கம்ஸ்லேயும் வந்து சிலவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். சிலவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா it starts bleeding without any cause. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா it's a heredity. So sometimes it would have been acquired. இப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது, even grandparents also. ஸோ அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீக் டீத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சம்டைம்ஸ் சம் மெடிகேஷன்ஸ், இஃப் சம்படி இஸ் ஆன் சம் கேன்சர் தெரப்பி ஆர் சம்திங் லைக் தட் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் would have been given. So that gives a dry mouth in your இது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது there are more chances of decay. சொத்த வரதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து வைக்கிறதுக்கு if your diet is not proper, இப்போ சில சமயத்தில் நம்ம என்ன நினைப்போம், ஓகே நம்ம what we are eating, நம்ம நான்வெஜ் தான் சாப்பிட்ருக்கோம், நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது ஏன் வந்து கம்ஸ் வந்து நல்லா இல்லை, ஏன் இது அப்படின்ட்டு. பட் everything has to be balanced. For gums அப்படின்னும் போது you have to have some vitamins. So அந்த vitamins பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா vitamin C, it is a very much important thing which helps in நம்ம gums உடைய ஹெல்த்துக்காக. ஸோ இந்த வைட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஏஜ் ஆனோன்னு கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் போட்டுக்க சொல்லுவாங்க, அப்புறம் அந்த மல்டி விட்டமின்ஸ்லாம் போட்டுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்லுக்கு நீங்கள் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா? பல்லுக்கு நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் குட். இன்னும் நேச்சுரலி வாட் எவர் இஸ் அக்வயர்ட் அப்படின்னு இல்லாதப்போ நம்ம we can always have supplements. And the best among those பார்த்தீங்க அப்படின்னா for the teeth, the enamel அப்படின்னு பார்க்கும்போது what you can have is
கால்சியம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அந்த கால்சியம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்ட்ரெங்தனிங் த எனாமல். ஸோ வேர் கேன் வி ஃபைண்ட் திஸ் இன் மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் இல்லை சீஸ், ப்ரோக்கோலி, அது அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் D, it can be naturally, it is from the sunlight you can get that. And apart from that you can என்ன சொல்றது, நம்ம egg yolkல நம்மளுக்கு வந்து கிடைக்கும். liver, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த tuna and salmon fish இருக்குல்ல, அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். So this is all about vitamins. So this helps for your நம்ம இதுக்காக நம்ம teeth, நம்ம enamel அதுக்காக. பட் whereas gumsன்னு பார்க்கும்போது it's always vitamin C. So vitamin C நீங்கள் வந்து பார்க்கும்போது it's always with நம்முடைய அந்த ஜூஸ் நம்ம குடிக்கிறோம், லெமன் ஜூஸ் ஆர் ஆரஞ்ச் ஜூஸ், மோசம்பி ஜூஸ், தட் ஹேஸ் அ சிட்ரஸ் இது. ஸோ அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் this vitamin C in that. Even நம்ம நெல்லிக்காய் சாப்பிடுவோம், நெல்லிக்காய் has that, even grapes. So all this it helps in like having a healthy gums. So it helps in prevention of சொல்றது நம்மளுக்கு அந்த gum infection வரது வந்து தடுக்கும். ப்ளஸ் அதே மாதிரி அந்த பேட் ஸ்மெல் நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா, அது கூட வந்து தடுக்கும். டாக்டர், என்னோட நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்க, நிறைய டவுட்ஸ் கிளியரிஃபை ஆயிருக்கு. பட் ஃபைனலி வாட் வுட் யூ லைக் டு கிவ் அஸ் அ டேக் ஹோம் மெசேஜ்? ஓகே, பேசிக்லி நம்ம பல் டாக்டர், பல் மருத்துவர்கிட்ட நம்ம முன்னால் போகிறதுக்கு முன்னால் நம்மளே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் பல்லை. ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா ஐ டோல்ட் யூ 2 minutes 2 times a day. ஸோ இது நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த டென்டல் ஃப்ளாஸ், இப்போ நம்ம சாப்பிட்ற பல்லு 2 பல்லுக்கு நடுவில் எங்கேயோ போய் மாட்டுது அப்படின்னா உடனே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டென்டல் ஃப்ளாஸ் நம்ம வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி இருக்கலாம். அந்த குச்சி போடுறது, அந்த பழக்கம், இந்த கம்பி போட்டு குத்துறது, ஹூக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் நைஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனாமலை வந்து பார்த்தீங்கன்னா இட் பிரேக்ஸ் டவுன் இன்டு ஸ்மால் பீசஸ். அப்புறம் அந்த ஸ்பேஸ் பெருசாகிடும். அந்த ஸ்பேஸ் பெருசான பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் வந்து உட்காந்து அந்த சொத்தை வந்து பெரிய சொத்தையாகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட், அந்த வலி வந்த பிறகு அதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டு அவாய்ட் தட் நம்ம இந்த ரெகுலர் ஃப்ளாசிங் அண்ட் இஃப் யூ ஹேவ் சம் இந்த மவுத் ஃப்ரெஷ்னஸ் இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்துட்டு அந்த மவுத் வாஷஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்துட்டு ரொம்ப எக்ஸசிவாக யூஸ் பண்ணக்கூடாது, லிமிட்டடாக யூஸ் பண்ணணும். மேபி ஒன்ஸ் அ டே ஆர் மேபி ஒன்ஸ் இன் 2 days அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணால் அதே இட் ஸ்டெயின்ஸ் யுவர் டீத். அண்ட் பியாண்ட் தட், அதையும் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ ஹேவ் சம் இஷ்யூஸ், இப்போ வந்து வலிக்குதோ, இல்லை பல்லு கூச்சம் இருக்கோ, இல்லை கம்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கோ, ஆர் மேபி சம் ப்ளீடிங் கம்ஸ் ஆர் மேபி சம் மவுத் அல்சர்ஸ், இல்லை பல்லு வரிசை இல்லையோ, பல்லு கட்ட வேண்டியதாக இருந்துச்சோ, அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மருத்துவர் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஸோ தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். பட் ஆல்மோஸ்ட் 80% நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சரியாக நம்ம வந்து அந்த பல்லை நம்ம வந்து பராமரிச்சிட்டோம்னா தென் யூ கேன் ஹேவ் அ குட் செட் ஆஃப் டீத் ஃபார் அ வெரி லாங் டைம். டீத் ஆர் லைக் எசென்ஷியல். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். பல்லு போச்சுன்னா சொல்லு போகுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு வந்து சொல்லு போகிறது நம்மளுக்கு வந்து கஷ்டம் தான். பட் அடுத்தவங்களுக்கு வந்து காது வந்து கொடுத்துருந்தா அவங்களுக்கு காது வந்து இடமாறாயிடும். ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் டு லைக் கெட் யுவர் டீத் ஃபிக்ஸ்ட் as soon as possible. if you have இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்குறது நல்லது. So thank you for being my guest today, doctor, and thank you for sharing your knowledge with us. உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. We are looking forward for another program with you also, doctor. Hopefully, God willing, we'll do it. Thank you, doctor. Thank you, ma'am. Thank you. Thank you.